ஏய் இந்தா சாப்பிடு சாப்பிடு. என்ன பிடிக்கலையா? ஓ பாண்டி பஜார்ல இருந்து இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் சாப்பிடுமோ? என்ன மூஞ்சி திருப்புற? என்ன கொழுப்பா? சின்ன குட்டியா இருக்கும்போது எடுத்துட்டு வந்து பால் ஊட்டி வளர்த்த பாரு. பால் குடிச்ச எதுவும் என் பேச்ச கேட்கறதே இல்ல. திமிரு பிடிச்ச நாய்ங்க. எங்க வீட்டுல புருஷன் மதிக்கிறது இல்ல, புள்ள மதிக்கிறது இல்ல, நீ எங்க மதிக்க போற? தொங்க நான் கொடுக்க அந்த நான் கர்மா பொது நெஞ்சு பணியந்த நான் பையனே. தேவடா எல்லாம் என் தலை எழுத்து என்ன பண்ண? ஏமா சத்தம் போடுறீங்க? சாப்பாடு நான் கொடுக்குறேம்மா. நான் சத்தம் போடுறேனா? நான் சத்தம் போடுறேனா? நீ கொடுத்தாதான் சாப்பிடுமா? நான் கொடுத்தா சாப்பிடாதா? சாப்பிடுமா. பின்ன என்ன என்ன துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு சட்டைங்க சட்டை அழுக்கா இருக்குமா? நான் தோச்சு கொடுக்கட்டுமா? இல்ல நானே தோச்சிக்கிறேம்மா. போ. இரு இங்க வேற யாராவது உட்கார்ந்து இருக்காங்களா? யாரும் இல்லம்மா. அப்புறம் எதுக்கு ஃபுல்லா ஃபேன் போட்டுக்கிட்டு? உடனே ஆஃப் பண்ணிடுறேம்மா. ஆஃப் பண்ணு போ போ போ. என்ன இது? துணிமா. இது துணின்னு எனக்கு தெரியாதா? எங்க எடுத்துட்டு போற? துவைக்கிறதுக்கு. சத்தம் போட்டு பேச. துவைக்கிறதுக்கு. போ சீக்கிரமா நடந்து போடி. இதுங்களோட மாரடிச்சு என் உயிரே போயிடும் போல. என்னப்பா பண்ற? என்ன பண்ற? தொடக்கிறியா? இப்படி 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 பண்ணணும், புரியுதா? இத கூட நானே சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. என்னப்பா இன்னுமா குளிக்கல? சீக்கிரம் பேசினது போதும். நிச்சயமா சொல்லிறேன். என்ன 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 சொல்ல போற? என்ன சொல்ல போற? அது ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு நல்ல நாளா. நீங்க மௌனம் விரதம் இருந்தா எனக்கும் அப்பாவுக்கும் நல்லதுன்னு ஃப்ரெண்ட் சொல்ல சொன்னா. நான் பேசாம இருந்தா புருஷனுக்கு பிள்ளைக்கு நல்லதாமா? அவங்க அம்மா கூட மௌனம் விரதம் இருக்காங்க. நான் மௌனம் விரதம் இருக்கணுமா? நாமா. லைப்ரரியில அதை மாட்டி விட்டு வந்துட்டோம். ஆமா, இன்னைக்கு அதுகிட்ட மாட்டிக்காம நைஸா எஸ்கேப் ஆயிடுவோம். கிளம்பு. ஏற்கனவே நான் உங்களை மீட் பண்ணி பேசிட்டேன். நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஜோதி, நீ தனியா சொல்லும் போது நீங்க பயத்தோட பாத்தீங்களே, இப்ப எல்லாரும் முன்னாடி சொல்றேன். ஐ லவ் யூ ஜோதி. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஐ லவ் யூ ஜோதி, ஐ லவ் யூ ஜோதி, ஐ லவ் யூ ஜோதி. என்னமா எங்க பாக்குற? டேய் கோச் போற பாரு. ஐயோ தனியா போறாளே. கேட்டியா இந்த கடல் எவ்வளவு சத்தம் போடுது? ஆனா அதுக்குள்ள ஒரு அமைதி இருக்குல்ல, அது எனக்கு பிடிச்சிருக்கானு. ஆனா அமைதியா தெரியற பொண்ணுங்க சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அவங்கள எனக்கு பிடிக்கல. காதல் மேலே நம்பிக்கை இல்லடா அப்படின்னு நீ நினைக்கிற? இல்லடா, எனக்கு காதல் பிடிக்கும். உண்மையான காதலர்களையும் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு காதல் சொல்லட்டுமா? சொல்லு. டயனாவோட காதல். எல்லாரும் டயனாவை ரசிச்சாங்க, நான் உங்க காதலை ரசிச்சேன். இப்ப கூட அவன் தூங்கிட்டு இருக்க இடம் எனக்கு ஒரு கோயில தோணுது. இப்ப நாம இங்க உட்காந்துட்டு இருக்கோம், காத்து வீசுது. இந்த காத்துல கூட காதல் கலந்துருக்குடா. என் மனசுக்குள்ள தேடுறது எல்லாமே ஒரு நல்ல காதலியை தாண்டா. இதுக்கு மேல காதலை பத்தி எப்படி சொல்றேன்னு தெரியல. அது மனசு புரிஞ்சுக்கிற விஷயம். எப்பா என் பிரச்சனை தீர்ந்தது. எழுதுமா. டெய்லி படிக்க தான் சொல்லுவேன், இப்ப எழுதணுமா? சொல்லு. விஸ்வா. கீழே ஐ லவ் யூ எழுதட்டுமா? இல்லம்மா, தீண்டவும் முடியாது, திருத்தவும் முடியாது. என்னடா? எழுதேம்மா, சொல்றேன். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுப்பா. என்ன டேய், இதுக்கு முன்னாடி நீ இட்லி பார்த்ததே இல்லையா?
மெல்ல சாப்பிட்றா. நடிச்சாமத்துல ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்க கொண்டு போக முடியும்? அப்பா அது இட்லி, இது சாம்பார் சாப்பிட்றேன். அடே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆ. அண்ணே இன்னும் 2 இட்லி கொண்டாங்களே. தட்டில் இலை வைக்கவா? வேண்டாம் வேண்டாம், இந்த தட்டிலே வை, நாங்க பாத்துக்கிறோம். ஏப்பா நீ பாட்டுக்கு என் ஒய்ஃபு கிட்ட மௌன விரதம் இருக்கு சொல்லிட்ட. எனக்கு ஃபோன் பண்ணி அம்மானால பேச முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டியா? நான் உடனே டாக்டர் கூப்பிட்டு போய் ஏகப்பட்ட டென்ஷன் ஆயிடுச்சு. இது பாரு, அவளுக்கு ப்ரெஷர் ஏறி காலையிலேருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றி இப்போ தான் வீட்டில் கொண்டு போய் விட்டு வர்றேன். காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைப்பா. நல்ல வேலை உன்னை பார்த்தேன், 2 இட்லி சாப்பிட்றேன். ஏப்பா இப்படி பண்ணுற? அப்பா உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு அமைதி வேணும்னு. பாண்டி பஜார் ரொம்ப அமைதியா இருக்கா? சத்தமாக தான் இருக்கு. ஆனால் இது அவங்களோட சங்கடத்தை சொல்கிற சத்தம், மற்றவங்களை சங்கடப்படுத்துகிற சத்தம் இல்லை. புரியுது. இது சம்சார சம்பந்தம் இல்லாம கத்துறா. எனக்கு பழக்கமாய் போச்சு. உனக்கு வேண்டியது அமைதி தானே? சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஒரு 10-15 நாளைக்கு எங்கேயாவது வெளியூர்ல போய் அமைதியா இருந்துட்டு வா. போய் இருந்துட்டு வா. நீ வர்றதுக்குள்ள நான் என் வீட்டை அமைதிப்படுத்த முயற்சி பண்றேன். முதலாளி நான் வேணா கூட போயிட்டு வரட்டுமா? எதுக்கு? அவன் வெளியூர் போறதே அமைதியை தேடி. நீ கூடவே போனா அது எப்படி? சாப்பிடு. இந்தப்பா போறியா? சரிப்பா. அப்போ நான் கிளம்புறேன். நான் கூப்பிட்டாலும் நீ என்னோட கார்ல வரமாட்ட. உனக்கு உன்னோட கிளாஸ் இருக்கு, நீ இதுலயே வந்து சேர. அப்பா இட்லி சாப்பிடல? இப்ப நான் சாப்பிட்டது என்னுடைய சந்தோஷத்துக்காக இல்ல, உன்னுடைய சந்தோஷத்துக்காக. தேங்க்ஸ்ப்பா. Thank you. Good morning, sir. Hello. Do you have a reservation? Yes. May I have your name? Vishwa? Please wait in the lobby, sir. We will have your room. Thanks. Good morning. I'd like to have your English breakfast, please. Okay, would you like to have any drink with it, sir? Coffee? Thank you, I'll be in a minute with you. All right. தமிழ்நாடா நீங்க? என் பேர் விஸ்வா. என் பேரு பாண்டியன். உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. இவங்க என்னோட மனைவி ரோஸ். ஹலோ. வணக்கங்க. ரோஸ், திஸ் இஸ் விஸ்வா ஃப்ரம் மை ஹோம் டவுன். உட்காருங்க. From Chennai. Yeah, Chennai. I love Chennai. So sweet. How do you know Chennai is sweet? Well, Pandin is sweet, so Chennai must be sweet. Oh, she's a sweet person, Pandian. ரொம்ப நன்றிங்க. Love marriage. ஆமா. நீங்க தான் சாப்பிடுறீங்களா? இல்ல, கீழே நான் ஆர்டர் பண்ணிருக்கேன், கொண்டு வந்துருவாங்க. நிச்சயமா? நிச்சயமா. Okay. I don't mean to interrupt, and you're probably enjoying speaking your own language, but I would like to join in your conversation. Do you mind if we speak in English? Sure, Rose. Even in our country, we speak only in English. But what about your mother tongue? Yeah, we do speak in our mother tongue, but in Tamil Nadu, people respect you only when you speak in English. That's the reason when two Tamilians meet abroad, we talk in Tamil. I see. Well, I'm sorry. If you want to speak in Tamil, go ahead. No, Rose, it's not a problem. Can I ask you something personal? About my age? No. Why did you marry Pandian? Because I love him. All right. So, why did you fall in love with him? Because he sends money regularly to his wife in India. Then why did you marry him? Because I want to have an Indian's child. I find they are very affectionate towards their parents and treat them well when they are old. Vishwa, can I ask you a favor? When you next go back to India, can you get his wife to call him back to India? Sure. Pandian, பொண்ணுங்களுக்கு புருஷன் தான் முக்கியம்னுவாங்க. இவங்க இந்திய குழந்தை வேணும், இந்திய புருஷன் வேணான்றாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க விஸ்வா. இன்னொருத்தோட லைஃபை தான் பங்கு போட்டதா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவங்க. Rose, can I tell you something? Do you know the British are still ruling us? What do you mean?
First you used to rule us with law. Now a British is ruling Indian with love. ஏ இங்கிலாந்தே, இவ்வளவு கலைகளை வைத்துக் கொண்டு எப்படி நீ நாடுகளை பிடித்தாய்? இவ்வளவு அழகினை வைத்துக் கொண்டு எப்படி நீ வியாபாரியானாய்? இந்த பெண்கள் மஞ்சள் குளித்தால் இன்னும் அழகாக இருப்பார்கள். இவர்கள் பொட்டு வைத்துக் கொண்டிருந்தால் எங்கேயும் ஒரு உமர் கயாம்கள் உருவாகி போயிருப்பார்கள். எக்ஸலண்ட். லண்டன்ல தமிழ் கவிதை. இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் விஷ்வா. நீங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல, உண்மையிலே ஃபீல் பண்ணி சொல்றேன். நன்றி. உங்க கவிதை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.